பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தலங்களை பற்றிய ரகசியத்தை இந்த நாளில் தியானிக்கப் போகிறோம். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 2 முதல் 4 வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லும்போது ஆவிக்குரிய தலங்கள் அநேகம் உண்டு என்று அர்த்தம். அநேக ஆவிக்குரிய தலங்கள் உண்டு. அந்த அநேகமான அந்த ஆவிக்குரிய தலங்களிலே கர்த்தர் மிகப்பெரிய ரகசியங்களை நமக்கென்று வைத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய தலங்களில் பிரவேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அங்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளும் பாக்கியங்களை கொடுக்கிறார். இந்த ஸ்தலங்கள் பிதாவின் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த தலங்களில் அதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று சொல்லுகிறார். அநேக ஆவிக்குரிய தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் அதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று சொல்லுகிறார். அநேக தலங்கள் உண்டு. அந்த தலங்களிலே அவர் என்ன செய்கிறாராம், நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதில் நான் உங்களுக்காக ஒரு தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய தலங்கள் நிறைய இருக்கிறது. அதில் தம்முடைய சீடர்களுக்காக அவர் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆவிக்குரிய தலத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். நம்முடைய தேவன் மிகப்பெரிய தேவன். அவர் தம்முடைய சீடர்களுக்கு 12 சீடர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்ன அந்த காரியம் இன்றைய நாளிலே நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரம்புகிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து இறங்குகிறாரோ, அப்பொழுது நமக்கான ஒரு ஆயத்தம், நமக்கான ஒரு தளம், ஆவிக்குரிய தளம் ஆயத்தம் பண்ணப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும்போது அங்கு பேசப்படுகிற பாஷை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. நாம் என்னென்ன விரும்புகிறோமோ அவை எல்லாம் அந்த ஆவிக்குரிய தளத்தில் நமக்கென்று வைக்கப்படுகிறது. அந்த காரியங்களே நாம் கேட்கும் பொழுது நமக்கு கொடுக்கும்படியாக அங்கு நமக்கு சேவை செய்யும்படியாக பணிவிடை ஆவிகளை அங்கே வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களை அங்கே வைத்திருக்கிறார். தேவன் அதை நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். நமக்கென்று ஒரு தலத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். நமக்கென்று ஒரு ஆவிக்குரிய தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். அதனால்தான் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பும்படி நமக்கு கட்டளை கொடுக்கிறார். நான் மீண்டுமாக நான் பரலோகத்துக்கு போகிறேன், அங்கிருந்து பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் அனுப்பும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு விலகாதிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கி வரும் பொழுது நமக்கான ஆவிக்குரிய தலத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தனி பாஷையை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது ஒரு பாஷையை கொடுக்கிறார். நான் பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த அந்நிய பாஷை இன்னொரு நபர் அந்த பரிசுத்த ஆவியினாலே நிரம்பும் போது பேசுகிற அந்நிய பாஷையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது வேறாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாஷையை கொடுக்கிறார். அந்நிய பாஷை
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாஷையை கொடுக்கிறார், தனித்தனியாக கொடுக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஆவியானவர் நமக்கென்று ஒரு தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இயேசு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தளத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் அந்நிய பாஷையில் பேசும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது நாம் அந்நிய பாஷையில் பேசுகிறோம். அந்த அந்நிய பாஷையில் பேசும் பொழுது நமக்கென்று இயேசு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம். அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது நாம் என்ன காரியங்களுக்காக பேசுகிறோமோ அதை அவர்கள் கேட்டு புரிந்து கொண்டு நமக்கான காரியங்களே நமக்கென்று அவர்கள் செய்கிறார்கள். இது மிகப்பெரிய ரகசியம், ஆவிக்குரிய ரகசியம். இதை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு வைத்திருக்கிறார். நான் போய் ஏற்பாடு செய்கிறேன், நான் வந்து உங்களை அந்த இடத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொல்லுகிறார். அவர் மீண்டும் எப்பொழுது வந்தார் என்று சொன்னால், அவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவராக அவரே இறங்கி வந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக வந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் நமக்குள்ளே வரும்பொழுது, அவர் மீண்டும் வரும்பொழுது, நமக்குள்ளே வரும்பொழுது நம்மை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த இடத்திலே, அந்த ஆவிக்குரிய தளத்திலே நம்மை கொண்டு போகும்படியாக நம்மை வழி நடத்துகிறார். எனவே பிரியமானவர்களே, நாம் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கும் பொழுது மிக கவனமாய் இருப்போம். ஏனென்றால் நாம் நமக்கென்று இயேசு ஏற்பாடு செய்திருக்கிற அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம் என்பதை மனதிலே வைத்துக்கொள்வோம். நாம் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்கள், நானும் பேசுகிறேன் என்று பேசுகிறது அல்ல இந்த அந்நிய பாஷையினுடைய காரியம். ஏனென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்நிய பாஷை, உங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேசக்கூடிய அந்த அந்நிய பாஷை அவரவருக்குரிய ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த நபருக்கு என்ன தேவையோ, அந்த நபருக்கு என்ன காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற, அதோடு கூட இடைபடுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்ற அர்த்தம். நாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற அந்த காரியம் சபையாக கூடி வரும்பொழுது தான் அந்நிய பாஷையில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. எப்பொழுதெல்லாம் முடியுமோ, எப்பொழுதெல்லாம் விரும்புகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எல்லா நேரங்களிலும் நம்ம அந்நிய பாஷை பேச முடியும். அந்நிய பாஷையில் நாம் பேச 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 நாம் அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அங்கே இருக்கிற அவர்கள் நாம் என்ன பேசுகிறோம், அங்கே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், அங்கே இருக்கக்கூடிய தூதர்கள் மற்றும் எந்தெந்த காரியங்களை குறித்து பேசுகிறோம் என்பதை குறித்தெல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள், புரிந்து கொள்ளுகிறார்கள். தேவனிடத்தில் அதை எடுத்துக்கொண்டு போய் நமக்கு அந்த ஆவிக்குரிய தளத்திலே அவைகளை வாய்க்க பண்ணும்படி அவைகளை எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஆவிக்குரிய தளத்திலிருந்து நம்முடைய இந்த பூலோக தளத்திற்கு, பூமியின் தளத்திற்கு கொண்டு வருகிற அந்த வேலையை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான வழிவாசல்களையும் அவர் தெரிந்து கொள்ளும்படியாக அந்த காரியங்கள் நடக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நாம் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் என் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். இப்பொழுது நான் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது நான் எனக்கென்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, இயேசுவானவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நான் பிரவேசிக்கிறேன். எனக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் அவர் அங்கே வைத்திருக்கிறார். நான் எதற்காக ஜெபிக்கிறேனோ அதற்குள்ள பதிலை அங்கே வைத்திருக்கிறார். நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ அந்த நபருக்கான பதிலை அங்கே வைத்திருக்கிறார். நான் என்ன காரியங்களுக்காக என்னென்ன வேண்டும் என்று கேட்கிறேனோ அவை எல்லாம் அந்த ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிறது என்கிற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவைகளை வாய்க்க பண்ணுகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் இதை மிக தெளிவாக நாம் உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தளத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஒரு ஆவிக்குரிய தளத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதில் நாம் பிரவேசிக்க முடியும். அந்நிய பாஷை பேசும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் பொழுது, அந்நிய பாஷை பேசும் பொழுது நாம் அந்த தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அந்த தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நமக்கான எல்லா காரியங்களையும் நாம் அங்கே பெற்றுக்கொள்ளுகிறோம், பார்க்கிறோம், எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிறோம் என்று இந்த நாளில் தெரிந்து கொள்வோம்.
கர்த்தர்தாமே நாம் ஜெபிக்கிற வேளையிலெல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் இந்த காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துவாராக. நாம் அதன் மூலமாக நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நம் மூலமாக மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பலன்களையும் கொடுக்கத்தக்கவர்களாக நாம் மாறுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த கிருபையை தொடர்ந்து தருவாராக. ஆமென்.